இதுக்கு முன்னாடி நம்ம சதவீதத்தில் 5 வீடியோவில் இருக்கிற மொத்த மாடல் எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அந்த சதவீதம் டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயரில் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு கிலோகிராமிற்கு 5 கிராம் சதவீதம் என்ன? இப்போ என்ன கேட்டுக்கிறாங்க கொஷின் பாருங்கள். ஒரு கிலோகிராமிற்கு மொத்தத்தில் 1 கிலோகிராம் ஏதோ ஒரு பொருள், சர்க்கரையோ அரிசி ஏதோ ஒரு கிலோகிராம் இருக்குது. அதில் 5 கிராமோட சதவீதம். இப்போ 1 கிலோகிராம் இருக்கிற மொத்த பொருளை அதில் இருக்கிற ஒரு கொஞ்சமாக இருக்கிற 5 கிராம் பொருளை எடுத்து இந்த 1 கிராமில் இந்த 5 கிராம்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சம்முக்கு எப்படி போடணும், மொத்த வேல்யூ எப்படின்னு பாருங்கள். ரெண்டுமே கிராம் ஒரே அளவில் இருக்கணும். இங்கே பாருங்கள், கிலோகிராமில் இருக்குது, இது கிராமில் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஒரே அளவாக மாற்றணும். ஒரே அளவாக மாற்றணும்னா என்ன மாறும்? ஒரு கிலோகிராம்ன்றது 1000 கிராம். ஒரு கிலோகிராம்னா 1000 கிராம். இப்போ அதை மாற்றணும்னா இந்த பெரிய மொத்த வேல்யூ இருக்குல்ல 1 கிலோகிராம், இது அடியில் இருக்கணும். மொத்த வேல்யூ அடியில் இருக்கணும். அதில் எதுக்கான சதவீதம் வேணுமோ அது மேலே இருக்கணும். பெருக்கல் 100. இதுதான் இதோட மாடல். ஃபஸ்ட்டு மொத்த வேல்யூன்னா 1000 கிராம். அதில் எதுக்கானது வேணும்? 5 கிராமுக்கான சதவீதம் தான் நமக்கு வேணும். இப்போ 5 மேலே பெருக்கல் 100 அடித்தோம்னா 1 0 2 0 1 0 2 0. மீதி என்ன இருக்குது? 1 5 5 2 5 10 ஈக்குவல் டு 1/2. இது பின்னத்தில் இருக்குது. இப்போ இதை சதவீதமாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி இதுவே ஒரு சதவீதம் தான். இது இப்போ நம்ம சதவீதம் கண்டுபிடிச்சி சதவீதம், ஆனால் இது பின்னத்தில் இருக்குது. இதை பாயிண்டில் மாற்றணும் என்ன பண்ணுவோம்? இது எப்படி அடிக்கலான்னு பாருங்கள். பாருங்கள், 1/2. இப்போ 1ல் 2 அடித்தோம்னா என்ன வரும்? அரைன்றது எப்படி எழுதலாம்? 0.5 எழுதலாம். இது எப்படி அடிப்படும்னா 1ல் 2 போகாது. அப்போது ஒரு புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கும். 0 சேர்த்தா 10 மாறும். 10 2ஆல் அடித்தா 1 2 2 10, அந்த 5 புள்ளிக்கு பக்கத்தில் 5. புள்ளிக்கு முன்னாடி கேப் விடக்கூடாதுன்றனால 0. இப்போ 0.5 தான். 1/2 0.5ன்னு எழுதலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் 0.5%. ஏன்னா பர்சன்டேஜ் பின்னத்தில் இருக்கக்கூடாது, கலப்பு பின்னத்தில் இருக்கலாம். அது போக உங்களுக்கு புரியும். இப்போ இதை மட்டும் பார்த்துக்குங்க. 1/2 நம்ம இப்படி எழுதிக்கலாம் 0.5ன்னு. அது எப்படின்னா இதை அடித்தா வந்துடும் 0.5ன்னு. நெக்ஸ்ட்டு ₹2.70 பாருங்கள். ₹2.70 ரூபாயிலையும் இருக்குது, பைசாவிலையும் இருக்குது. இது மொத்தமாக மாற்றணுன்னா மாற்றலாம். ₹1க்கு 100 பைசா சேர்ந்து தான் ₹1. அப்போ இதை ₹2ன்னா 200 பைசா ப்ளஸ்ஸு ஒரு 70 பைசா, டோட்டலாக 270 பைசா மொத்தம். இதில் 15 பைசாவோட வேல்யூ தான் கேட்டுக்கிறாங்க. இப்போ மொத்த வேல்யூ கீழே போடுமா? 270 பைசா. ரெண்டுமே பைசாவுக்கு மாற்றிட்டோம். 15 பைசாவுக்கான சதவீதம் தான் நமக்கு வேணும். அப்போ 15 மேலே போட்டுடணும். பெருக்கல் 100. எப்படி அடிக்கலாம்? 1 0 1 0 அடிக்கலாம். வேறு எப்படி அடிக்க முடியுமா? அப்படியே மேலே இருக்கிற எதையும் அடிக்க முடியாது. மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்குனா 150 டிவைட் இந்த 27 அப்படியே கீழே போட்டுக்கிறோம். போட்டால் இதில் 9 3 27, இதில் 5 3 3ஆம் ஆப்பிள் அடிச்சுக்கலாம். 5 3 15, அந்த 0 அப்படியே போட்டுடணும். வேறு எப்படி அடிக்கலாம்? 9ஆம் ஆப்பிள் தான் அடிக்க முடியும். நம்ம போடுவோம்ல கலப்பு பின்னத்தில் எப்படி அதெல்லாம் பாருங்கள். 50 உள்ளே போட்டுரும், 9 வெளில போட்டால் 50க்குள்ளே எத்தனை 9 இருக்குது? 5 9 45. 5 × 9 45. மீது என்ன மீறும்? 5 மீறும். அப்போ என்ன பண்ணுவோம்? இதை எப்படி எழுதுவோம்? மேலே இருக்கிற வேல்யூ சைடில் போட்டுக்குவோம், ஒரு கோடு. மீதி என்ன மீந்திருக்கு அதையும் மேலே போட்டுக்குவோம். டிவைடட் பை எதால் வகுத்தோம்? 9. அப்போ அதுக்கான ஆன்சர் 5 5/9. பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் ஏ 5 5/9 இதுதான் ஆன்சர். பாருங்கள், 6:4:10 என்ற விகிதத்தை சதவீதமாக மாற்றணும். இது ஒரு விகிதம். 3 வேல்யூவாக தனித்தனியாக பிரித்து கொடுத்தாங்க. இதை சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஒன்றுத்தையும் சதவீதமாக மாற்றணும். இப்போது டோட்டலாக இருக்குல்ல 6 4 10, மூணுத்தையும் கூட்டிங்க. 6 + 4 + 10, மூணுத்தையும் கூட்டினா 20. இந்த 20 தான்
மொத்த வேல்யூ 100%. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 6க்கு, அடுத்து 4க்கு, அடுத்தது 10க்கு மூணுத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ணணும், மொத்த வேல்யூவை கீழே போடணும். மொத்த வேல்யூனா 20, மூணுத்தையும் கூட்டினா மொத்த வேல்யூ 20. அதேமாரி 20, இங்கேயும் 20. என்ன தேவையோ அதை மேலே போகிறோம். 6க்கு தானே கண்டுபிடிக்க போகிறோம், மேலே போட்டுருணும். இங்கே 4க்கு கண்டுபிடிக்க போகிறோம், மேலே போட்டுருணும். இங்கே 10க்கு கண்டுபிடிக்க போகிறோம், மேலே போட்டுருணும். இது சதவீதமாக தானே மாற்றணும். பெருக்கல் 100, இங்கேயும் பெருக்கல் 100, பெருக்கல் 100. இப்போ இதாட்டிங்க 1 20, 5 20, 6 5 30. அப்போ 30% ஃபஸ்ட்டு வேல்யூ. ரெண்டாவது அதே 1 20, 5 20, 4 5 20%. மூணாவது வேல்யூ 1 20, 5 20, 5 × 10 50%. அப்போ இதுக்கான வேல்யூ ஃபஸ்ட்டுக்கான வேல்யூ 30%, இஸ்ட்டு ரெண்டாவதுக்கான வேல்யூ 20%, இஸ்ட்டு மூணாவதுக்கான வேல்யூ 50%. இப்போ என்ன இது 6:4:10. இந்த 6:4:10 தான் 30:20:50 அப்படின்னு சதவீதமாக மாற்றிட்டோம். இப்போ இதுக்கான ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். 30, 30, 20, 50. இந்த ஆப்ஷன் சி இது ஆன்சர். நெக்ஸ்ட் சம், பின் வருவனவற்றுள் எது சரியான ஏறுவரிசையில் அமைந்துள்ளது? 8 25, 6 40, 9 30%, 15 20%. ஒன்றும் இல்லை, ஒரு 4 வேல்யூ கொடுத்துட்டாங்க. அது எது ஆர்டரா, சின்னதுலேருந்து பெருசு. ஏறு வரிசை என்னென்னா ஃபஸ்ட்டு சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூக்கு ஏறுன்னு போகணும். அந்த வரிசையில் 4ல் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இந்த 4 நம்பர்ஸை தான் அங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ஆப்ஷனை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். 8, 8ல் 25%. இப்போது இந்த இல்லுன்னு வந்துச்சுன்னா அதுக்கான அர்த்தம் வந்து பெருக்கல். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ்னு வந்தால் டிவைடட் பை 100 போடணும்னு அர்த்தம். நான் வச்சுக்கங்க. ஃபஸ்ட்டு 8ல் 8, இல்லுன்னா பெருக்கல் 25, பர்சன்டேஜ்னா என்ன சொன்னோம், டிவைடட் பை 100ன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு வேல்யூவாக இது அடிங்க. 1 25, 4 25, 1 4 4, 7 8. அப்போ இதுக்கான ஆன்சர் 2 அப்படி இருக்கட்டும். அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 6ல் 40%. அதங்க போட போகிறோம். 6 இல்லுக்கு பதில் பெருக்கல் 40, பர்சன்டேஜுக்கு பதில் கீழே 100. இதை அடித்தோம்னா 1 0 1 0, 2 2, 5 2 10. வேறு எப்படி அடிக்கலாம், இது அடிக்க முடியாது. 6 2 மேலே 12, கீழே அந்த 5 அப்படியே இருக்குது. இதை அடிக்கலாமா, இதை அடிங்க. 12ல் எத்தனை 5 இருக்குது, 2 5 10. இதை அடிச்சோம்னா 2 5 10. மீது என்ன மீறும், 2 மீறுது. ஒரு புள்ளி வச்சு அந்த 2க்கு பக்கத்தில் 0 போட்டோம்னா 20 வரும். இப்போ 20ல் எத்தனை 5 இருக்குது, 4 5 20, 2.4 தான் இதுக்கான ஆன்சர். இப்போ மறுபடியும் பாருங்கள் எப்படி அடிச்சுன்ட்டு. இப்போ 12 இருக்கா, டிவைடட் பை 5. ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூவில் பார்க்கணும். 1 5ஆல் அடிப்படாது, அப்போ அதை விட்டுட்டு 2 வேல்யூ எடுத்து பார்க்குறோம். 12, 12ல் 5 இருக்கா, இருக்குது. 2 5ல் 2 5 10 வந்துடும். ஆனால் நமக்கு மீதி 2 மீறுது. அந்த 2 என்ன பண்ணணும்னா பக்கத்தில் அப்படி இங்கே வச்சுக்கணும். இப்போது 2 மட்டும் 2ல் 5 அடிப்படுமா, அடிப்படாது. அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டு இது கூட ஒரு 0 சேர்த்துக்கணும். சேர்த்தா இதில் 4 5 20, அதான் 2.4 ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேல்யூக்கு 2 கிடச்சிருக்கு, அடுத்து 2.4 கிடச்சிருக்கு. மூணாவது என்ன இருக்குது, 9ல் 30%. இப்போது 9 இல்லுன்னா பெருக்கல் 30%ன்னா 100. இப்போ அடி போடுங்க, 1 0 1 0. என்ன பண்ணலாம், 9 27 டிவைட் பை இந்த 10 மட்டும் இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும், முன்னாடி 1 வந்து அதுக்கப்புறம் எத்தனை 0 வந்தாலும் எத்தனை 0 வந்திருக்கோ அத்தனை ஸ்தானம் இப்படி லெஃப்ட் சைடு புள்ளி போகுமா, இது டிவைட் பண்ணும்போது. இப்போ 27 டிவைட் பை 10ன்னா ஒரே ஒரு 0 வந்திருக்கு. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இந்த லெஃப்ட் சைடு போனால் 27 அப்படியே போட்டு ஒரு ஸ்தானம் தள்ளியா, இதுதான் ஒரு ஸ்தானம். ஃபஸ்ட்டு ஸ்தானம் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இங்கே வந்துடும். அப்போ இதுக்கான ஆன்சர் 2.7. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 15ல் 20.
15 பெருக்கல் 20%. இப்போ 20 இதில் 5 20 இதை அடித்தோம்னா 5 3 5. அப்போ இதுக்கான ஆன்சர் 3. இப்போ எது ஏறு வரிசை? ஃபஸ்ட்டு என்ன வரணும்? 2 வரணும். அடுத்தது 2.4 வரணும். அடுத்து 2.7 வரணும். அடுத்தது தான் 3 வரணுமா? இந்த ஆர்டர் படி அடுக்குங்க. ஃபஸ்ட்டு 2 எதுக்கான ஆன்சர்? பாருங்க, 2 எதுக்கான ஆன்சர்னால் 8ல் 25%. இப்போ ஃபஸ்ட்டு 2 தான் வரணும். 2னா 8ல் 25. இந்த ஆன்சரில் பாருங்கள், இதில் வரல, இதில் வரல, இதில் வரல. அப்போ இதில் தான் வந்திருக்கு. இதுதான் ஆன்சர். அடுத்து செக் பண்ணிக்குமா? அடுத்து 2.2க்கு அப்புறம் எது வரணும்? 2.4. 2.4 என்ன இருக்குது? 6ல் 40%. அப்போ 6ல் 40% அடுத்து வந்திருக்கா? ஆமாம், 6ல் 40%. நெக்ஸ்ட்டு 2வது வந்திருக்கு. 3வது இது வரும் 2.7. 2.7க்கு என்ன? 9ல் 30% வந்திருக்கா? அடுத்து வந்திருக்கான்னு பார்த்தோம்னா இந்த 9ல் 30%. இதுவும் அதுக்கு அடுத்து வந்திருக்கு. சின்னதுலேருந்து பெருசாகுது. 2, 2.4, 2.7 அப்படி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 3க்கான வேல்யூ 15ல் 20%. அதுதான் அங்கே கடைசியாக வந்திருக்கா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒய்யின் எக்ஸ் சதவீதமானது இஜெட்டுக்கு சமம் என்ன சொல்லிக்கிறாங்க? ஒய் எண்ணுக்கு பதில் பெருக்கல் எதுனா ஒய்யின் எக்ஸ் பர்சன்டேஜ் 80 ஆனது ஈக்குவல் டு இஜெட்டுக்கு சமம். இஜெட்டுக்கு சமம் சொல்லிட்டாங்க. எனில் எக்ஸ் என்பது இஜெட்டில் எத்தனை சதவீதம்? அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லைன் எழுதலாம். ஒய் எண்ணுக்கு பதில் பெருக்கல் எக்ஸு பர்சன்டேஜ் டிவைட் பை 100 போகிற பர்சன்டேஜுக்கு பதில் ஈக்குவல் டு எக்ஸு இப்படி சொல்லிட்டாங்க. இதிலிருந்து எக்ஸ் என்பதுன்னா எக்ஸு ஈக்குவல் டு இஜெட்டில் எத்தனை சதவீதம்? இங்கே வர வேல்யூ தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதிலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். எக்ஸை மட்டும் இந்தாண்ட வச்சு மீது எல்லாமே அந்தாண்ட போகிறோம். எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். இஜெட் ஏற்கனவே அங்கே இருக்குது, அப்படியே இருக்குது. வகுத்தில் இருக்கிற 100 இங்கே போனால் பெருக்கல்ல மாறிடும். பெருக்கல் இருக்கிறது ஒய் இங்கே வந்தால் வகுத்தில் மாறிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போது இந்த இடத்துல பார்க்குமா, எக்ஸு இங்கே இருக்கிற எக்ஸ் அப்படியே போட்டுடணும். ஈக்குவல் டு இங்கே இஜெட் எழுதிக்கணும். அதில் எத்தனை பர்சன்டேஜா? இங்கே பாருங்கள், அப்படியே 100/y. இது அப்படியே ஆகிட்டு பர்சன்டேஜ்னால் என்ன பண்ணணுன்னா பெருக்கல் 100 போடுவோமா? பர்சன்டேஜ் 100 போட்டனால நான் 100 × 100 100 ஸ்கொயர் டிவைட் பை இந்த ஒய். இங்கே என்ன இருக்குது? 100y. அந்த எக்ஸ் அப்படியே இருக்குது, இஜெட் அப்படியே இருக்குது, பெருக்கல் அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள், எக்ஸ் என்பது இஜெட்டில் எத்தனை பர்சன்டேஜ்? 100 ஸ்கொயர் பை ஒய் பர்சன்டேஜ். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. பாருங்கள், 100 ஸ்கொயர் பை ஒய் பர்சன்டேஜ். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு பொருளின் விலையானது 20% அதிகரித்து பாருங்கள், 20% அதிகரித்து பின் 20% குறைகிறது. முதல் விலையை ஒப்பிடும்போது கடைசி விலையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நமக்கு தான் ஃபார்முலா தெரியும்ல, +r - எக்ஸு +r - ஒய்ஏ +r - எக்ஸ்ஒய் டிவைட் பை 100. ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு வேல்யூ. ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறாங்க? 20% அதிகரித்துன்னா ப்ளஸ்ஸா? அப்போ ப்ளஸ்ஸு எவ்வளோ அதிகரிச்சிச்சு? 20. நெக்ஸ்ட்டு அடுத்த வேல்யூ 20% குறைகிறது, அதே +r - ஒய்யோட வேல்யூ என்னது? ரெண்டாவது வேல்யூ 20 குறைகிறதுனா அப்போ மைனஸு நிச்சா. நெக்ஸ்ட்டு இது +r - நமக்கு தெரியல. அது எக்ஸ் என்னது? 20. ஒய் என்னது? அதுவும் 20. இந்த இடத்துல வர குறி தான் இப்போ பார்க்கணும். ஃபஸ்ட்டு வேல்யூ ப்ளஸ்ஸு, ரெண்டாவது வேல்யூ மைனஸ். அதுதான் இங்கே வரப்போது. இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் வரும். மைனஸ் குறி வச்சா டிவைட் பை 100. இப்போ இதை பாருங்கள், +0 -20 +20 கேன்சல். மீதி 1 0 1 0 1 0 1 0. மீதி ரிமைனிங் என்ன இருக்குது? இந்த மைனஸ் இருக்குது,
வேறு 2 2 2 2 4 இருக்குது. அப்போது 4%, இது 4%, மைனஸ்னால் குறையுது, 4% குறையும். ஆப்ஷன் எங்கே இருக்குது? 4% குறையுது. இதுதான் ஆன்சர் டி. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. 2 வருஷம் கேட்டிருக்காங்க, 21 கேட்டிருக்காங்க, 2022 கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஏதோ ஒரு எண், அந்த எண் நமக்கு என்னன்னு தெரியல, அதை நான் 100% எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏதோ ஒரு எண்ணா, அந்த நம்பர் என்னன்னு எனக்கு தெரியல, அதை நான் 100% எடுத்துக்கணும். அதோட மதிப்பில் 25% குறைக்கிறாங்க. இப்போ இந்த மதிப்பில் மைனஸ் 25% குறைக்கிறதுக்கு மைனஸ் குறைச்சா எனக்கு என்ன கிடைக்குமா? 120 கிடைக்குதான். 120 பாருங்க. 100%, மொத்த வேல்யூ 100%, ஒரு 25% நான் கழிச்சிட்டா மீதி எனக்கு 120 கிடைக்குதான். பர்சன்டேஜில் இது ரெண்டுத்தையும் கழிச்சு என்ன கிடைக்கும்? 100ல் 25% போனால் 75% கிடைக்கும். 75%ன்றது தான் அந்த 120 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தான் இன்டெரக்டாக இங்கே சொல்லிட்டாங்க. எனில் கொஸ்டின் என்ன கேட்டாங்க? அந்த எண்ணை அந்த எண்ணென்னா எந்த எண்? இந்த மொத்த வேல்யூ, அதுதானே ஓர் எண்ணின் மதிப்பை. ஓர் எண்ணா அந்த ஓர் எண்ணை தான் இங்கே கண்டுபிடிக்கணும். அப்போ ஓர் எண்ணா எது? இங்கே நம்ம 100% எடுத்துருக்கோம், அதுலேருந்து தான் 25% கம்மி பண்ணிக்கிறோம். இந்த 25% கழிச்ச உடனே 120 கிடைக்குது. அந்த 120 தான் இங்கே போட்டிருக்கோம். அப்போ ஓர் எண்ணுன்ற 100, இந்த நம்பர் தான் அந்த எண்ணு இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ 100 தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் 75% தான் 120ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். தெரியல, இதெல்லாம் 75 தான் 120ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது பர்சன்டேஜ். என்ன கேட்டுக்கோங்க? அந்த எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அந்த எண்ணுன்னா 100%. பர்சன்டேஜுக்கு நேராக தான் போடணும். 100% என்ன வேணும்? இந்த வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த சைடு அடிச்சிக்கலாமா? அடித்தா 3 25 75, இதில் 4 25 100. என்ன பண்ணலாம்? இதுக்கு மேலே அடிக்க முடியாது, இங்கேயும் நம்பரில் அடிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு இது தான் இருக்குது, இங்கேயும் அடிக்க முடியாத நம்பர் இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது. அடித்தா 1 3, இதில் 4 12, இந்த 0 அப்படியே இங்கே போகும். மீதி ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே 4 இருக்குது, இங்கே 40 இருக்குது. கிராஸில் பெருக்கணும்னு நமக்கு தெரியும். 4 40 பெருக்கினா 40 பெருக்கல் 4 பெருக்கினா 16, அந்த 0. அப்போது அந்த எண் வந்து 160. இது பாருங்கள், இதுதான் ஆன்சர். 160 தான் அந்த எண். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயில் இருந்து, ஸ்டார்டிங்கில் ஒரு வீடு, அது 15 லட்சம் ரூபாயில் இருக்குது. அதோட விலை 12 லட்சமாக குறைகிறது. இப்போ ஸ்டார்டிங்கில் 15 லட்சமாக இருக்குது, அதோட ரேட்டு 12 லட்சமாக குறையுது. இது குறைந்த சதவீதம். குறைஞ்சதில் இப்போ ஒரு வேல்யூ 15 12 லட்சமாக குறைஞ்சிருக்குன்னா, அது குறைஞ்ச வேல்யூ இருக்குல்ல, அதோட சதவீதம் கேட்டுருங்க. இது 2 மாடலில் போடலாம். ஒன்று எப்படி போடலான்னா, ஸ்டார்டிங்கில் என்ன இப்போ ரேட் இருந்துச்சு? 15 லட்சம், அது எதுக்குங்க? இப்போது 15 லட்சத்துலேருந்து 12 லட்சமாக குறைஞ்சிடுச்சு. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 3 லட்ச ரூபா குறைஞ்சிருக்கு. ஏன் இதை போகிறோன்னா, குறைந்த சதவீதம் தான் கேட்டுக்கிறாங்க. குறைஞ்ச வேல்யூ எது குறைஞ்ச? 15 12 லட்சமாக குறைஞ்சினா 3 லட்ச ரூபா குறைஞ்சிருக்கு. அந்த 3 லட்ச ரூபான்றது எவ்வளோ பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்குன்ட்டு தான் கேட்குறாங்க. இப்போ மொத்த வேல்யூ 15 லட்சம், அதில் 3 லட்ச ரூபா குறைஞ்சிடுச்சு. இதுக்கான சதவீதம் வேணும்னா பெருக்கல் 100ன்னு போடுமா? இப்போ எப்படி போடலாம்? 3 0 3 0 2 0 2 0, வேறு என்ன இருக்குது? 3 5 15, இதில் 2 5 5 0 அப்படி வந்து வேறு இந்த 3 அடிச்சிடலாமா? இந்த 3 அடிச்சிடலாமா? 1 3 வந்துச்சு. மீது என்ன இருக்குது? 20. அப்போ இதுக்கான ஆன்சர் 20%. இப்படியும் போடலாம். வேறு இன்னொரு மாடல் எப்படின்னா, நம்ம எப்பயும் போடுவோம்ல, மொத்த வேலையை நம்ம என்ன எடுத்துக்கோம்? 100% எடுத்துக்கோம். 100. உங்களுக்கு இது பெட்டராக இருந்தால் இப்படி போடுங்க, இது பெட்டராக இருந்தால் இப்படி போடுங்க, ரெண்டுமே ஈஸி தான். 100%. இந்த 100%. ஆனால் ஃபாலோ பண்ணால் ஏதாவது ஒரே மெத்தடாக ஃபாலோ பண்ணுங்கள், மாற்றி மாற்றி குழப்பின்னு இருக்காதிங்க. இப்போது 100%. 100%ன்றது தான் எனக்கு 15 லட்சன்றது முன்னாடி தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? குறைந்ததோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 3 லட்சம் தான் குறைஞ்சிருக்கு. அதோட சதவீதம் தான் எனக்கு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம்? இங்கே நம்பர் எல்லாம் அடிக்க முடியாது, இங்கேயும் அடிக்க முடியாது. இதை அடிக்கலாம், அப்படிலாம் இங்கே அடிக்கலாம். இங்கே அடிச்சுன்னா 1 3 3, இதில்
5 மூவ் 5. இது ரெண்டுத்தையும் அடித்தா 4 5 10க்குள்ளே 2 5 10 இந்த 0 அப்படி. அப்போ இப்போயும் ஆன்சர் 20%. இதுதான் அதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ பாருங்கள். எக்ஸின் 30% என்பது ஒய்யின் 60%க்கு சமம் எனில் எக்ஸ் இஸ்டு ஒய் கிட்டுறாங்க. கொடுத்தது அப்படியே அதை போகிறோம். எக்ஸு எண்ணுக்கு பதில் பெருக்கல் 30 பர்சன்டேஜுக்கு பதில் டிவைடட் பை 100. 80 இதுக்கு பதில் ஈக்குவல் ஒய் இன்னுக்கு பதில் பெருக்கல் 60 பர்சன்டேஜுக்கு பதில் டிவைடட் பை 100. இதுதான் இங்கே வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. எனில் எக்ஸ் இஸ்டு ஒய், எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் விகிதம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த விகிதத்தை இதை எப்படி எழுதலாம்? இந்த எக்ஸ் இஸ்டு ஒய்யை எக்ஸு பை ஒய்ன்னு எழுதலாம். அப்போ இந்த மாதிரி இதை நம்ம மாற்றிக்க போகிறோம். எப்படி மாற்றலாம்? இந்த ஒய் இங்கே வந்தால் அது எக்ஸ் இது பை ஒய்யாக இதுவாக மாறிடுமா? எப்படி பாருங்க, எக்ஸு இந்த ஒய்ன்னு தான் வந்தால் ஒய்யாக மாறிடும். பெருக்கல் அப்படி இருக்குது, இந்த 30 அப்படி இருக்குது, இந்த 30 அப்படி இருக்குது, 100 அப்படி இருக்குது, ஈக்குவல் டு ஒய்யே இங்கே வந்துடுச்சா, மீதி 60 அப்படி இருக்குது, 100 அப்படி இருக்குது. இப்போது நம்ம எதிர்பார்த்த மாரி எக்ஸு பை ஒய்யாக மாறிடுச்சு. ஆனால் இங்கே ஒரு வேல்யூ இருக்குல்ல, இதை இங்கே எடுத்துன்னு போனால் அப்படியே இது தலைகீழாக மாறிடும். பாருங்கள், எக்ஸு பை ஒய்யு ஈக்குவல் டு ஏற்கனவே அங்கே 60 பை 100 இருக்குது, பெருக்கல் இது தலைகீழாக மாறினா 100 மேலே போய்டும், 30 கீழே வந்துடும். இப்போ பாருங்கள், 100 கேன்சல், 1 0 கேன்சல். இங்கே 2 3 6, இங்கே 1 3 3. அப்போ என்ன இருக்குது? ரிமைனிங் என்ன இருக்குது? மேலே எக்ஸ் இருக்குது, கீழே ஒய் இருக்குது, ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த 2 மட்டும்தான் இருக்குது, 2 மேலே. இங்கே என்ன இருக்குது? கீழே 1 மட்டும்தான் இருக்குது, அந்த 1. அப்போ இதுக்கு ஆன்சர் 2 பை 1ன்னு போட்டாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா 2:1ன்னு போட்டாலும் ஓகே, 2:1 போட்டாலும் ஓகே. அப்போ இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுக்கான ஆன்சர் இப்போ 2:1, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓர் எண்ணின் 40%லிருந்து 40ஐ கழித்தால் 40 கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ் ஆகும். என்ன சொல்கிறாங்க? ஓர் எண், அந்த எண் என்னன்னு கொடுக்கல, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதோட 40%, அதோட 40% எப்படி போடலாம்? பெருக்கல் 40%ன்றதுக்காக டிவைட் பை 100 போடும். ஒரு எண்ணு நான் எக்ஸ்ன்னு எடுத்துன்னா பெருக்கல் 40 போட்டோம்னா அது சதவீதம் 100. இந்த எண்ணோட 40%லிருந்து இந்த எண்ணோட 40%, இது மொத்தமாக ஒரு வேல்யூ. ஓர் எண்ணின் 40%, அதுக்கு எயிட்டமாக ஏதோ ஒரு எண்ணு அதோட 40% எயிட்டோம். இதிலிருந்து பாருங்க, இதிலிருந்து 40ஐ கழித்தால், அப்போ இந்த மொத்த வேல்யூலேருந்து 40 கழிக்கிறாங்க. 40 கழித்தால் என்ன கிடைக்கும்? 40 கிடைக்கும். ஈக்குவல் டு 40 கிடைக்குமா எனில் அந்த எண், இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எண்ணை தான் கேட்குறாங்க. ஏதோ ஒரு எண்ணு அதோட 40%, அதோட 40%ன்றது தான் இது. இதிலேருந்து 40 கழித்தா 40 கிடைக்குமா? அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி போடலாம் பாருங்கள். 2 20 40, இங்கே 5 20 50. மீது என்ன இருக்குது? 2x இருக்குது, டிவைடட் பை இந்த 5 இருக்குது, மைனஸு அங்கே என்ன வேல்யூ? 40 அப்படியே போட்டோம்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த என்ன இருக்குது? 40 அப்படியே போட்டோம்னா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், மைனஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெண்ணை பக்கத்தில் மைனஸோ ப்ளஸோ ஏதோ ஒரு குறி சிங்கிளாக ஒரு நம்பர் வந்துச்சுன்னா இது மொத்தமாக ஒரே பின்னமாக மாற்றணும். அதை எப்படி மாற்றணும்னா, இந்த 5 எடுத்துன்னு போய் இது கூட பெருக்கணும். நம்ம கலப்பு பின்ன போடுவோம்ல, அதே போல் தான் 5 எடுத்துன்னு போய் இது கூட பெருக்கி என்ன குறி இருக்கோ அதை அப்படியே போட்டணும். பாருங்கள், 2x அப்படியே போட போகிறோம். 2x என்ன குறி இருக்குது? மைனஸ் அப்படியே போட்டுக்கணும். இந்த 5 எடுத்துன்னு போய் இது கூட பெருக்கினா 5 × 4 20, அந்த 0
அப்போ 5 × 40 200 டிவைடட் பை அங்கே எதால் இருக்கோ அந்த நம்பர் அப்படி நம்ம கலப்பு பின்னத்தில் எப்படி போட்டோமோ அதே போல் தான் இங்கேயும் போட்டுட்டு ஈக்குவல் டு அங்கே இருக்கிற 40 அப்படியே போட்டுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இந்த வகுத்தலில் இருக்கிற 5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த ஆள் இங்கே போனால் பெருக்கல்ல மாறிடும். பெருக்கல்ல மாறினா வரும் 2x அந்த -200 அப்படி இருக்கும் ஈக்குவல் டு 40 பெருக்கல் 5 மாறும். அப்படி மாறினா மாறும் ஆல்ரெடி 2x இருக்குது -200 இருக்குது 40 × 5 200 மாறும். என்ன பண்ணலாம் இந்த 2x அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு போட்டு இந்த -200 இருக்குல்ல இது ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட போனால் மைனஸ் இந்தாண்ட போனால் ப்ளஸ்ஸாக மாறும். ப்ளஸ் இந்தாண்ட போனால் மைனஸாக மாறும். வகுத்தல் ஈக்குவல்ட்டு அந்தாண்ட போனால் பெருக்கலாக மாறும். பெருக்கல் அந்தாண்ட போனால் வகுத்தலாக மாறிடும். அப்படியே தலைகீழ மாறிடும். இப்போ ஆல்ரெடி ஒரு 200 இருக்குது. இந்தாண்ட இருக்கிற -200 இந்தாண்ட போனால் +200 மாறும். அப்போ என்ன கிடைக்கும் 2x அப்படி இருக்குது ஈக்குவல்ட்டு அப்படியே இருக்குது 200 200 கூட்டினா 400 மீது என்ன இருக்குது 2x ஈக்குவல்ட்டு 400 பாருங்க 2x ஈக்குவல்ட்டு 400 இருக்கா. இப்போது எக்ஸை மட்டும் எக்ஸ் தான் நமக்கு வேணும். எக்ஸை மட்டும் வச்சுன்னு 2 இந்தாண்ட வந்தால் இது 2 பெருக்கல் இருக்குது 2 இந்தாண்ட வந்தால் வகுத்தலில் மாறிடும். அப்போ எக்ஸ் மட்டும் அந்தாண்ட இருக்குது ஈக்குவல்ட்டு 400 அப்படி இருக்குது. பெருக்கல் இருக்க 2 இந்தாண்ட வந்தால் வகுத்தல் 2 மாறிடுமா. அடிச்சோம்னா O2 இங்கே 2 2 இந்த 2 0 அப்படி போட்டோம்னா அப்போது எக்ஸோட வேல்யூ 200 தான் ஆன்சர். 200 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். பாருங்கள் ஒருவர் தனது வருமானத்தில் இருந்து அவரோட ஏதோ மொத்த சம்பளம் 6% ரூபாய் 3000 சிம்பிள் பாருங்கள் 6% ரூபாய் 3000 அப்போ 6% ரூபாய் 3000ன்னா 6% தான் அந்த 3000 சொல்லிட்டாங்க. இப்போ 6% தான் இந்த 3000ன்றதை இங்கே சொல்லிட்டாங்க. ஒருவர் தன்னோட வருமானத்தில் இதோட மொத்த சம்பளம் அதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 100%. இப்போ யாராக இருந்தாலுமே அவங்களோட மொத்த சம்பளம் இப்போ ஒருத்தவங்களோட மொத்த சம்பளத்தை நம்ம 100%ன்னு எடுத்துக்கணும். அதில் 6%ன்றது 3000 சொல்லிட்டாங்க சேமிக்கிறாராம். எனில் அவரது வருமானம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 6% தான் 3000 தெரிஞ்சுன்னா அப்போ மொத்த வருமானத்தை நான் 100%ன்னு எடுத்துனா அந்த 100% தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலான்னு பாருங்கள். இது 2 தேடிக்கலாமா. 1 30க்குள்ளே 30 மீது 2 0 போட்டுக்கணும்னா இப்போ இந்த கிராஸில் இருக்கிற 2த்தையும் பெருக்கணுமா 100 × 500 பெருக்கணும் என்ன வரும் பாருங்க 5 அப்படியே போட்டுக்குவோம். 1 0 2 0 3 0 4 0 போட்டால் 1 2 3 4 0 அப்போ 50,000 ஆன்சர். எங்கே இருக்குது 50,000 ஆன்சர் பி தான் இதுக்கான ஆன்சர். பாருங்கள் 7500 மக்கள் தொகை கொண்ட ஊரில் அப்போது ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் மொத்தம் 7500 பேர் இருக்காங்க. அதில் படித்தவர்கள் 47% பேர். எனில் படிக்காதவங்க எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இப்போது மொத்தம் ஒரு ஊரோட மக்கள் தொகையை நான் 100% வச்சுக்கிறேன். அது எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 7500 பேர் இருக்காங்க. அதுதான் நான் 100% எடுத்துக்கணும். இப்போ இதில் படித்தவங்க 47 பேர் 47%. இப்போ மொத்தம் 100%ல் படித்தவங்களும் இருக்காங்க படிக்காதவங்களும் இருக்காங்க. படித்தவங்க 47%னா அப்போ படிக்காதவங்க எவ்வளோ இருப்பாங்க. மொத்தத்தில் 100ல் 47 போனால் மீதி எவ்வளோ பர்சன்டேஜ் இருப்பாங்க 53% வந்து படிக்காதவங்க. 47% படித்தவங்க 53% வந்து படிக்காதவங்க. இப்போ இந்த 53%ன்றவங்க தான் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கங்க. இப்போ 100% தான் 7500ன்னா எனக்கு இந்த 53% படிக்காதவங்க எத்தனை பேர் தானே கேட்டாங்க. இது தானே வேணும். அடிச்சோம்னா எப்படி அடிக்கலாம் 1 0 2 0 1 0 2 0 2த்தையும் அடித்தோம்னா 75 பெருக்கல் 53 பெருக்கணும் 5 15 5 மீதி 1 7 21 21 1 22. நெக்ஸ்ட்டு 5 இது கூட போயிடணும் 5 25க்கு 5 மீதி 2 மறுபடியும் 35 35 2 37 கூட்டினா 5 5 5 2 கூட்டினா 7 7 2 கூட்டினா 9 இந்த 3. இப்போ ஆன்சர் 3975. ஆப்ஷனில் எங்கே இருக்குது
ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது 3725. அப்போ ஆன்சர் ஏ.